பேட் கமெண்ட் பண்ணும் நல்ல உள்ளங்களே, நாதாரிகளே, வீடியோ போடும் அனைத்து பெண்கள் சார்பாகவும் இன்று உன்னை பாராட்ட வந்திருக்கிறேன். அசிங்கமாக வீடியோ போட்டால் பேட் கமெண்ட் பண்ணுறது, மரியாதை கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டாலும் பேட் கமெண்ட் பண்ணுறது, அழகாக இருக்க பெண்களுக்கும் பேட் கமெண்ட், சுமாராக இருக்க பெண்களுக்கும் பேட் கமெண்ட், சின்ன பொண்ணுலேருந்து வயசான பொம்பளைங்க வரைக்கும் பேட் கமெண்ட் பண்ணுறீங்களே. ஆமாம், உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? உன்னை பெற்றவளும் பெண் தான், உன் கூட பிறந்தவளும் பெண் தான், நாளைக்கு உனக்கு பிறக்கிற குழந்தையும் பெண் தான். இப்படி சுத்தூரும் பெண்களை வச்சுட்டு வெளியே வந்து மற்ற பெண்களை இப்படி அவமதிக்கிறியே, உனக்கு அவமானமாக இல்லையா? அதுவும் சுத்த தமிழில் இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை போட்டு தமிழை கொலை பண்ணுறியே, உனக்கு அசிங்கமாக இல்லை? உன்னையெல்லாம் உன் முன்னோர்கள் பார்த்தாங்கன்னா உன் சங்கதியே வேணான்னு முன்னாடியே தூக்கு மாட்டி செத்துருவாங்க. அதுவும் ஒரு பொண்ணு லைவ் போடுதுன்னா அப்படியே கேங்காக குரூப்பாக கிளம்பிடுறது. தினமும் டைம் அவுட் கொடுத்து செருப்பால் அடித்து வெளியே போடா நான் ஏன் பெத்துறனே, வெக்கமே இல்லாமல் தினமும் திரும்ப வர. அதுவும் பிளாக் பண்ணால் திரும்பவும் புது ஐடியிலேருந்து ஈனங்கெட்ட ஈத்தரை தினமும் உன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு பேட் கமெண்ட் போடுறதுக்குன்னே கிளம்பி வரையே, அதுக்கு ஏதாவது உனக்கு சம்பளம் தராங்களா? உன்னை டைம் அவுட் கொடுத்து பிளாக் பண்ணி திறத்துறதுக்கு இனிமேல் சம்பளம் கொடுத்து நான் ஆள் வைக்கணும் போல். ஒரே ஒரு மூஞ்சாவது ஒரிஜினல் மூஞ்சா, ஒரே ஒரு பேராவது ஒரிஜினல் பேரா, ஒரு பேர் ஒரு இழவாவது புரியுதா? இப்படி புது ஐடியில் கேவலமாக கமெண்ட் போடுறதுக்குன்னே கிளம்புறியே, உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? நீ போகிற ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தைங்களுக்கு பயந்து தான் நிறைய பெண்கள் வெளியே வர்றதே இல்லை. எங்கள் பெற்றவங்களுக்கு அவமானம், எங்கள் கணவருக்கு அவமானம் சொல்லிட்டு நிறைய பெண்களோட திறமை வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்படுது. இந்த மாதிரி நாதாரியங்களை, விஷக்கிருமிகளை அழிக்கிறதுக்கு வழியே இல்லையா? வழி இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன்.